இணையம் துறைமுகம் அமைக்கப்படுவதால் கிடைக்கும் நன்மைகள் குறித்தும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக சொல்லப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்தும் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நமது செய்தியாளருடன் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். இந்த துறைமுகம் வரும்போது முதலாவது விஷயம், நம்முடைய தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படக்கூடிய பொருட்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் போது நேரடியாக வெளிநாடுகளுக்கு செல்ல முடியாத நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. இங்கிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் இலங்கை, சிங்கப்பூர் போன்ற துறைமுகங்களிலே இறக்கி வைக்கப்பட்டு அங்கிருந்து நாம் கொண்டு செல்ல வேண்டி சேர்க்க வேண்டிய இடங்களுக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன. இந்த நிலை மாறி நேரடியாக குளச்சல் துறைமுகத்திலிருந்து நாம் கொண்டு சேர்க்க வேண்டிய நாட்டிற்கு அனுப்பக்கூடிய ஒரு வாய்ப்பினை இதன் மூலமாக நாம் பெற முடியும். மீனவர்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் எங்களுடைய மீனவர்களுடைய கருத்து கணிப்பு நடத்தி அதுக்கு பிறகு இந்த திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அதுக்கு உங்களுடைய பதில்? ஒரு திட்டத்தை நாம் அமல்படுத்தும் போது ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவிடும் போது அந்த திட்டத்தின் மூலமாக வரக்கூடிய சாதக பாதகங்களை ஆய்வு செய்வதற்காக தனி அமைப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த அமைப்புகள் நம்முடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடியவை அல்ல. நாம் அந்த பணியை கொடுக்கும் போது இந்த சாதக பாதகங்களை அவர்கள் முழுமையாக தெரிந்து கொண்டு ஆய்வு செய்து அதை நமக்கு சமர்ப்பித்து அதனுடைய அடிப்படையில் தான் நாம் திட்டங்களை கொண்டு வருகின்றோம். மிக மிக குறைந்த அளவுக்கு பாதிப்பு என்று சொல்லும் போது நிச்சயமாக நிலம் தேவை. அந்த நிலம் எந்த அளவுக்கு குறைவாக எடுக்க முடியும், வீடுகள் எந்த அளவுக்கு பாதிக்காமல் இருக்க முடியும், இவையெல்லாம் அதிகமான கவனம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே எந்த காரணத்தை கொண்டும் பாதிக்கப்படக்கூடாது என்பதோடு கூட பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில், மீன்பிடிக்கக்கூடிய வகையில் அதற்கான கவனங்களும் நிச்சயமாக செய்யப்படும். சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் சிலர்கள் அச்சம் தெரிவிக்கிறார்கள். அதற்கு அமைச்சகம் சார்பில் என்ன மாதிரியான? நான் சொன்னது போல அந்த ஆய்வுகள் நடத்தும் போது சுற்றுச்சூழல் பாதிப்புகள் குறித்தும் நிச்சயமாக கவனம் கொடுக்கின்றார்கள். இந்த இடத்தில் இந்த துறைமுகம் கொண்டு வரும்போது கடலினுடைய போக்கு, கடலினுடைய அலையினுடைய மாற்றங்கள் பக்கத்து பகுதிகளிலே பாதிப்புகளை ஏற்படுத்துமா, கடல் அரிப்புகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டா? அப்படிப்பட்ட கடல் அரிப்புகள் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதற்கு அந்த கடல் அரிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கான மாற்று வழிகள் என்ன இவை எல்லாமே முழுமையாக அதிலே ஆய்வு செய்யப்படுகின்றன. வதந்திகள், தேவையற்ற வதந்திகளை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். குளச்சல் துறைமுகம் அமைவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் குறித்து மத்திய அமைச்சர் நம்மிடம் பகிர்ந்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில் குமரனுடன் ரமேஷ்.